ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்க போகுது, பொதுவாகவே வியாதிக்கு அடிப்படை காரணம் மலச்சிக்கல். இந்த மலச்சிக்கல் அப்படிங்கிறது வராமல் இருந்தால் முழுமையான உடல் ஆரோக்கியத்தோடு வரலாம். இதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்கின்றன. மனித மனதில் ஏற்படுகின்ற பண்புகள், நம்ம உணவு முறைகள், இதெல்லாம் நம்ம கரெக்டாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு மலச்சிக்கல் அப்படிங்கிறது பிரச்சனை வராது. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம முதல் காரணம் நம்ம பார்க்கக்கூடியது செரியாமை உணவு. இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகணும். சத்து தனியாக அசத்து தனியாக பிரிக்கணும். அதற்கு சிறுகுடல், பெருங்குடல், நுரையீரலுடைய இயக்கம் நன்றாக இருக்கணும். இதயத்தினுடைய இயக்கம் நன்றாக இருக்கணும். அப்போ நம்ம உடம்புல சிறுகுடல், பெருங்குடல், இதயம், நுரையீரல் இது எல்லாமே நன்றாக பிராண ஆற்றலை பெற்று இயங்கினா தான் நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஜீரணமாகி செரிமானமாகி சத்து தனியாக அசத்து தனியாக பிரியும். அப்போ இதில் சின்ன குறைபாடுகள் ஏற்படும் பொழுது, ஜீரண மண்டலத்தில் குறைபாடு ஏற்பட்டாலும் மலச்சிக்கல் ஏற்படும். அதே மாதிரி பெருங்குடலில் குறைபாடு ஏற்பட்டாலும் மலச்சிக்கல் ஏற்படும். நமது நுரையீரலுடைய இயக்கம் சீராக இல்லை அப்படின்னாலும் குடல் இயக்கத்துக்கும் நுரையீரலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. அதன் காரணமாகவும் நமக்கு மலச்சிக்கல் ஏற்படும். அப்போ நம்ம இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்? ஜீரண மண்டலங்களை எல்லாத்தையும் திடப்படுத்தக்கூடிய யோகாசனங்கள். இதன் மூலமாக நம்ம மலச்சிக்கல் வராமல் வாழலாம். ஜீரண மண்டலங்களும் சிறப்பாக இயங்கும். பொதுவாகவே உணவு அப்படிங்கும் பொழுது நம்ம அடிக்கடி கூறுவது போல் சாத்விகமான உணவை எடுத்துக்கோங்க. மைதாவினால் அந்த உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. குறிப்பாக புரோட்டா போன்ற உணவுகளை உணவில் எடுப்பதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பழ வகைகள், கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. இரவு சாப்பாடு 7:30 மணிக்குள்ளே சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. இரவு அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு வாட்டர், கால் வயிறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கணும். இந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டு சிறுதானிய உணவுகள் அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா முதல்ல நமக்கு உணவு செரிமானம் ஆகிவிடும். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். சாப்பிட்ட உணவு சத்து அசத்தாக பிரிந்துவிடும். இது கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னாலே மலச்சிக்கல் வராமல் வாழலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் சுகாசனத்தில் அபான முத்திரை பார்க்க போகிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ நடுவிரல், மோதிர விரல் அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மற்ற 2 விரல் தரையை நோக்கி வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். சிறுகுடல், பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ஜீரண மண்டலத்துக்கும் நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். மற்றொரு மனம் அந்த விரல் நுனியில் சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம், அதை அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வாயு முத்திரை பண்ண போகிறாங்க. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க. 2 மையத்தில் கட்டை விரல். மற்ற 3 விரல் தரையை நோக்கி வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அபான வாயு முத்திரை பண்ண போகிறாங்க. அபான முத்திரை பண்ணிவிட்டு ஆள்காட்டு விரலில் மடிச்சுக்கோங்க. சுண்டு விரல் மட்டும் தரையை நோக்கி இருக்கட்டும். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. முதல் முத்திரை அபான முத்திரை. நடுவிரல், மோதிர விரல் அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும்.
காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வாயு முத்திரை, ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க, 2 மையத்தில் கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அபான வாயு முத்திரை. சுண்டு விரல் மட்டும் தரணைக்கு வச்சுருக்காங்க. காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. பத்மாசனம் போட முடிஞ்சவங்க பத்மாசனம் போட்டுக்கணும். அபான முத்திரை, நடுவிரல் மோதிர விரல் அதனுடைய மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மன மூச்சிலே இருக்கட்டும். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வாயு முத்திரை, ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். தசவாய்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அபான வாயு முத்திரை, கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதற்கு 2 ஆசனம் பண்ண போகிறாங்க. முதல் ஆசனம் வஜ்ராசனம் பண்ண போகிறாங்க. சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க. ஒவ்வொரு காலாக அடிச்சுக்கோங்க. 2 கை முட்டி மேலே வச்சுக்கோங்க. கண்களை மூடி மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். மூச்சு உள்ளே போகும்போது வயிறு லேசாக அடிவேர் வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ளே வந்துடணும். அந்த உணர்வோடு மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. இப்போ சசங்காசனம் பண்ண போகிறாங்க. அப்படியே மூச்சு வெளியே விட்டுட்டு கிளக்குனீங்க. கை சைடில் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 நேராக. மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டே கிளக்குனீங்க. கை சைடில் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 நேராக. அப்படி கை ஆதி முத்திரை வச்சு ஸ்டமக் கிட்ட வச்சுக்கோங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளக்குனீங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். இப்போ அப்படி வஜ்ராசனத்தில் அபான முத்திரை பண்ண போகிறாங்க. நடுவிரல் மோதிர விரல் அதனுடைய மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாயு முத்திரை, ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க. 2 மையத்தில் கட்டை விரல். மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அபான வாயு முத்திரை, கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ உங்கள் மனசபடி வயிற்று உள்பகுதி மணிபூரக மையம், உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக எளிமையான பயிற்சி. இது அழகாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நமக்கு சரியாமை அந்த அஜீரண கோளாறு நீங்கிரும். சிறுகுடல் பெருங்குடலுடைய இயக்கம் நன்றாக இருக்கும். ஜீரண மண்டலங்கள் நன்றாக இயங்கும். மலச்சிக்கலுக்கு அது ஒரு காரணமாக இருக்கக்கூடிய நிலை மாறி நம்ம சிறப்பாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.